தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிக்கும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. இன்று மாலை 6 மணியோடு இந்த நேரத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்போம். சார், ஆல் செட் ஃபார் எலெக்ஷனா? இப்போது பிரச்சாரம் 6 மணியோடு ஓய்ந்திருக்கிறது. நாளைக்கு சைலண்ட் டே. எலெக்ஷனுக்கு எல்லாம் ஆல் செட்டா சார்? எலெக்ஷனுக்கு எல்லா ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். முக்கியமாக பார்த்தா நம்ம இவிஎம்ஸ் எல்லாம் அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்லேருந்து நாளைக்கு வாக்குச்சாவடிக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். நம்ம அஃபீஷியல்ஸ், ட்ரெயின்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் அந்தந்த வாக்குச்சாவடியில் போயிட்டு இருப்பாங்க. சிஏபிஎஃப் டிப்ளாய்மெண்ட்டும் நாளைக்குலேருந்து எல்லா இடத்துல நம்ம எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி இருப்பாங்க. அதனால் எல்லா வகையான ஏற்பாடுகளாக பண்ணியிருக்கோம். சார், இப்போ நாளைக்கு இன்னிலேருந்து சைலண்ட் டே. இன்று 6 மணிலேருந்து பிரச்சாரம் ஓய்ந்திருக்கு. நாளைக்கு கம்ப்ளீட்டாக சைலண்ட் டே. சைலண்ட் டேயில் என்னெல்லாம் பின்பற்றணும் சார்? குறிப்பாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதே போல் இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் மானிட்டர் பண்ணுறோம்? இந்த சைலன்ஸ் பீரியடில் பிரச்சார காரியம் யாருமே பண்ணக்கூடாது. நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் கேண்டிடேட் ஆர் வேறு கேண்டிடேட் அந்த மாதிரி இல்லை. நோபடி ஷுட் கேம்பெயின், எனி பர்சன். அதுதான் எலெக்ஷன் கமிஷனோட இது இருக்குது. ஸோ அதனால மக்களுக்கு, நம்ம வாக்காளர்களுக்கு ஒரு சைலன்ஸ் பீரியட் கொடுக்கலாம். இவ்வளோ நாள் எல்லாம் நம்ம எல்லா கேண்டிடேட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பிரச்சார எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. மக்கள் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. நல்லா யோசித்து அவங்க நல்லா சிந்தித்து ஒரு ஓட் போடுறதுக்கு அவங்க ஒரு அவசரம் கொடுக்கலாம். அதுக்காக இந்த இது இருக்குது. ஸோ சட்டத்தில் நிறைய இதெல்லாம் இருக்குது. பட் அது நான் சொல்லிட்டு இது பண்ண போகிறது இல்லை. பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியா சரி, பிரிண்ட் மீடியா சரி, அதுக்கு என்ன மாதிரி முறை இருக்குது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது. சார், இப்போது நாளை மற்றும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு அன்னைக்கு நாளிதழ்களில் விளம்பரம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன மாதிரி விதிமுறைகள் சார்? இல்லை, டிஸ்டர்ப் ஆகுது. இல்லை, உட்காருங்க. இப்படி வந்துட்டு இருந்தால் எப்படி சரியா? டைரக்ட் லைவ் இல்லை தானே? டைரக்ட் லைவ் இல்லை. இப்போ நாளை மற்றும் நாளை மறுதினம் நாளிதழ்களில் தேர்தல் விளம்பரங்களில் அரசியல் கட்சிகள் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன மாதிரி விதிமுறைகள் சார்? அதுக்கு விதிமுறைகள் இருக்கிறது. முன்னாடி நம்ம எம்சிஎம்சியில் யார் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அந்த நம்ம பத்திரிகையில், நியூஸ் பேப்பரில் அதில் ஆட் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடியும் நாங்கள் எம்சிஎம்சி கமிட்டிலே வீடியோ அது எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம். பட் அதில் ஒரு சில கட்டுப்பாடு இருக்கிறது. அதெல்லாம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி கேண்டிடேட்ஸ் அது ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நாளைக்கு சைலண்ட் டே. நாளைக்கு சில இடங்கள்லாம் பணம் கொடுப்பதாகலாம் எதிர்கட்சிகள், பல்வேறு கட்சிகள் புகார் கொடுக்குறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி செக்யூரிட்டிஸை, குறிப்பாக எஸ்எஸ்டி, எஃப்எஸ்டியை என்னோட ரோல் பண்ணியிருக்கோம்? நம்ம இதுக்கு ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம டிஓஸ், ஆர்ஓஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இசிஐலே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், ஜென்ரல் அப்சர்வர் அவங்க கூட எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன்லாம் பண்ணிவிட்டு எங்கேருந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும்போது உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், உடனே இது பண்ணணும். அதுவும் எலெக்ஷன் கமிஷனில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னொரு என்னென்னா, நம்ம பொதுமக்கள், வாக்காளர்கள் சிவிஜில் அந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட அதை அனுப்பிச்சிட்டா அதுக்கும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ அதனால் அவங்கெல்லாம் இதுக்கு நம்ம ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். சார், பொதுவாக பொதுமக்களுக்கு தொடர்ந்து எப்போதுமே அந்த சந்தேகங்கள் இருக்குது. அதாவது பூத் ஸ்லிப் இல்லாமல் ஓட்டு போடலாமா, ஓட்டர் ஐடி இல்லாமல் ஓட்டு போடலாமா அப்படின்னு. இதில் என்ன கிளாரிஃபிகேஷன் சார் நீங்கள் சொல்லுங்கள்? நமக்கு பூத் ஸ்லிப் இல்லாமல் கூட ஓட் போடலாம். பூத் ஸ்லிப் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஓட் போடணும் அந்த மாதிரி ரூலே கிடையாது. பூத் ஸ்லிப்பில் என்னென்னா, நமக்கு எந்த பூத்தில் நமக்கு பேர் இருக்கிறது, நம்ம சீரியல் நம்பர் என்ன இருக்கும் அது அதில் தெரியும். ஸோ அங்கே போகும்போது ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் நம்ம அலுவலரெல்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லிவிட்டு என்னோடய பேர் எங்கே இருக்குது சொல்லிட்டு அவங்க இது பண்ணலாம். அப்புறம் ஓட் போடுறதுக்கு ஒரு அடையாள அட்டை வேணும். அதில் எலெக்ஷன் கமிஷன்னாலே ஒரு 13 அடையாளெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஓட்டருக்காக அது அடையாள அட்டை அது இருக்கலாம், இல்லை ஆதார் கார்டு இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட்டில் அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் இருக்கலாம், என்ஆர்ஜி இதெல்லாம் இருந்தால் இருக்கலாம். அது மாதிரி 13 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிட்டி அங்கே ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஓட்டு போடலாம். ஸோ இதுக்குரிய தமிழ்நாட்டில் 68,000 போலிங் பூத்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் இந்த சென்சிட்டிவ் அப்புறம் வல்னரபிள் பூத்ஸ் அப்படிங்கிறது மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் எல்லாம் என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குது, அங்கே என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்கோம் சார்?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா நம்ம லா அண்ட் ஆர்டர் ரொம்ப நல்லா இது இருக்குது, எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு மேஜர் ஒரு நாங்கள் இது ஆகும் அந்த மாதிரி இது பண்ணல. அட் த சேம் டைம் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு 4 விதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெப்கேம் போட்டணும். ஸோ அது மாதிரி நம்ம பார்க்கும்போது அவுட் ஆஃப் 68,000 45,000 கிட்டத்தட்ட 45,000 அதில் நம்ம நேர வெப்கேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர வெளியில் சிஏபிஎஃப் எங்கெங்கே போடணுமோ அங்கே இருக்கிற எஸ்பி, கலெக்டர், அப்சர்வர் அவங்களாம் உட்காந்து எங்கெங்கே நம்ம இது சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் போடலாம், அதுவும் ஒரு நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்புறம் மைக்ரோ அப்சர்வர்ஸ் இண்டிபெண்ட் தான் அவர் அஃபிஷியல்ஸ் அதுவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். சார், இப்போ சோஃபார் வந்து நம்ம பணம் அதிகமாக விநியோகப்பட்டிருக்கு அல்லது பணம் அதிகமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்லாம் ஏதாவது புகார் வந்திருக்கா? சென்சிட்டிவாக எதுவும் இது வரைக்கும் சோஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை பாருங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்குறோம். ஆக்ஷன் மட்டும் எடுக்கல, அது உடனே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் நிறைய இதில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். எங்கெங்கே நம்ம இதில் கோர்ட்டில் கேஸ் இருக்குதோ, இது ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, ஒரு எம்சிசியில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தால் அதெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். டெய்லி நம்ம ப்ரெஸ் மீட்டும் இங்கே பண்ணுறோம். டெய்லி ஆல்மோஸ்ட் அந்த டே பேசிஸில் நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு எல்லா ப்ரெஸ்ஸில் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் என்னென்ன ஆக்ஷன் நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ நல்ல ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் முறையில் நாங்கள் என்னென்ன பண்ணணும், மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட சரி வாக்காளர்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ கடந்த நீங்கள் ஒரு மாதமாக பார்க்கும்போது ஆஃப்டர் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அனைவரும் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட தொடர்ந்து ஸ்வீப் ஆக்டிவிட்டி. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏற்பாடெலாம் என்ன பண்ணியிருக்கோம், இல்லை மற்ற பொதுமக்கள், சீனியர் சிட்டிசன் இவங்களுக்கெல்லாம் வந்து வாக்களிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் சார்? நம்ம முதியோர்களுக்கு, ஊனமற்றவர்களுக்கு போஸ்டல் பேலட் எலெக்ஷன் கமிஷனில் 85+, அப்புறம் ஊனமற்றவர்களுக்கும் வீட்டிலே அவங்க ஓட் போடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சொல்கிறேன், 1,00,000க்கு மேலே ஓட்டர் அதுலேருந்து ஓட் போட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட போஸ்டல் பேலட் மூலமாக வீடு வீடாக போயிட்டு நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது தவிர வாக்குச்சாவடிக்கு வந்தும் அவங்க எல்லாம் ஓட் போடலாம். அதுக்கு ரேம்ப் ஃபெசிலிட்டி, வீல் சேர் வாலண்டியர் அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மினிமம் ஒரு ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு அந்த க்யூவில் ரொம்ப நேரம் நின்னாமல் அவங்க முன்னுரிமை கொடுத்துட்டு பொதுமக்களுக்கும் நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்கள் டிவி சார்பாகவும் நான் ஒரு இது வேண்டுகொள்கிறேன், அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள், ஊனமற்றவர், இது நம்ம முதியோர்கள் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் க்யூவில் முன்னாடி போடுறதுக்கு நம்ம அது ஒத்துழைப்பு இல்லை. ஸோ 19ஆம் தேதி 39 மக்களவை தொகுதிக்கும் தேர்தல். இந்த நேரத்தில் வாக்காளர்களுக்கு தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அனைத்து வாக்காளர்கள் நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக பார்த்துருக்கீங்க. எலெக்ஷன் கமிஷனில் எப்படி நாங்கள் 3,00,000க்கு மேலே அரசு அலுவலர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக நிறைய இதில் நமக்கு ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர், ஒவ்வொரு பூத்தில் நமக்கு இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர், அது மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. காவல் அதிகாரிகள், கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாமே நம்ம பாதுகாப்பு எல்லா ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். நல்ல ஒரு லா அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன வேண்டுகொள்கிறோம்னாக்க, தவறாமல் நீங்கள் ஏப்ரல் 19ஆம் தேதியில் வாக்குச்சாவடியில் வந்து உங்கள் ஓட்டை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நன்றி. எனவே தமிழகம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு அனைத்து வகையிலும் தயாராகி இருக்கிறது. எனவே அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியோட வேண்டுகோளாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு மாலை 6 மணியோடு இந்த பிரச்சாரம் ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை சைலன்ஸ் டே, நாளை மறுதினம் தமிழ்நாடு வாக்குப்பதிவை சந்திக்க இருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் அபினேஷ்.